வணக்கம். ஆஸ்திரேலியாவை சேர்ந்த கிரகாம் ஸ்டெயின் அனைவரும் அறிவர். 1999ஆம் ஆண்டு தனது இரு மகன்களுடன் ஒடிசாவில் மதவெறியர்களால் கொல்லப்பட்டார். இந்த கொலை வழக்கில் பலர் கைது செய்யப்பட்ட சூழலில் தாரா சிங் என்ற ஒரு குற்றவாளி வழக்கு தண்டிக்கப்பட்டு சிறையில் ஆயுள் தண்டனை பெற்று உள்ள செய்தி அனைவரும் அறிவோம். இப்பொழுது 24 வருடமாக அந்த தண்டனை அனுபவித்து வருவதாக முன்கூட்டியே விடுதலை செய்ய சொல்லி உச்சநீதிமன்றத்தை அவர் நாடியுள்ள சூழலில் ஒடிசா அரசு விரைந்து முடிவெடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டிருக்கு. என்ன நாம் குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னன்னா, பேரறிவாளன் விடுதலையை மேற்கோள் காட்டி கிரகாம் ஸ்டெயின் கொலை செய்த நபர் அந்த தீர்ப்பை முன்மாதிரியாக குறிப்பிட்டு தன்னை விடுவிக்க வேண்டும், முன்கூட்டியே விடுவிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். அது மிக முக்கியமான ஒரு செய்தி. நாம் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. நன்றி.